परमेश्वर के नाम की महिमा होने पाए। ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. इस साल के लिए परमेश्वर हमारे लिए एक सुंदर वायदा को दिया है। இந்த ஆண்டுக்காக ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு அழகான வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். 46वां भजन संगीता को लेकर परमेश्वर के जो पंखों के आधीन में हमारे लिए सुरक्षा को परमेश्वर वायदा दिया है। 46ஆம் சங்கீதத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய சிட்டைகளின் கீழே நமக்கு அடைக்கலம் பாதுகாப்பு என்றதை ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். आज परमेश्वर हमें एक और बार याद दिलाने के लिए चाहता है। இன்றைக்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு முறையாக ஞாபகப்படுத்த விரும்புகிறார். ऐसा बड़े भैया के द्वारा हम विस्तार रूप से दुनिया की बातों को हम सुने, எப்படியாக படையனின் மூலமாக இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாம் தெளிவாக கேட்டறிந்தோமோ, और उसमें बहुत सुंदर ढंग से बताएं जो आगे और टेक्नोलॉजी में और हर बातों में जो आगे हैं वे भी परेशान हैं। அவர் அப்படியாக அருமையாக டெக்னாலஜியிலே வளர்ந்த ஜனங்கள் அவர்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார் என்பதை சொன்னார். अंधविश्वास में है, अनजान में है, वे लोग परेशान में हैं। இன்னும் அறியாமையிலே விசுவாசம் இல்லாமல் இருக்கிற ஜனங்கள் அவர்களும் பாதிப்புக்குள்ளாக இருக்கிறார்கள் என்பதை लेकिन சொன்னார். परमेश्वर की दया से हमारे लिए एक सुंदर वायदा को परमेश्वर दिया है। ஆனால் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். वातावरण कुछ भी क्यों न हो, சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் சரி, परमेश्वर के पंखों तले हमारे लिए सुरक्षा है। ஆண்டவருடைய சிறகுகளின் நிழலின் கீழே நமக்கு பாதுகாப்பு உண்டு. हमें घबराने का कोई जरूरत नहीं है। நாம் கலக்கமடைவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. हमारे व्यक्तिगत जीवन में, हमारा परिवार में, हमारे बच्चों के जीवन में, हमारे सेवकाई में परमेश्वर का सुरक्षा लगातार पाया जाएगा। நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஊழியத்திலே, குடும்பத்திலே எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்போதும் இருக்கும். जैसा हर एक सेक्टर प्रेयर में हम लगातार कहते आ रहे हैं, எப்படியாக ஒவ்வொரு செக்டர் ஜெபத்திலும் நாம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோமோ, जब परमेश्वर का सुरक्षा हमारे बीच में रहेगा, எப்பொழுது ஆண்டவருடைய பாதுகாப்பு நம் மத்தியில் இருக்கிறதோ, हम परमेश्वर का शांति को हम अनुभव करते हुए आगे बढ़ सकते हैं। நாம் ஆண்டவருடைய சமாதானத்தை உணர்ந்தவர்களாக தொடர்ந்து முன்னேற முடியும். परमेश्वर का सुरक्षा और परमेश्वर का शांति हमारे बीच में जब रहेगा, हम परमेश्वर को हमारे चाल चलन के द्वारा, हमारे जीवन के द्वारा, हमारे शब्दों के द्वारा दूसरों को दे सकते हैं। ஆண்டவருடைய பாதுகாப்பும் அவருடைய சமாதானமும் நம் மத்தியிலே எப்பொழுது இருக்கிறதோ அப்போதுதான் நாம் நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக, நம்முடைய எல்லா காரியங்களின் மூலமாக கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும். जैसे हम जानते हैं मत्ती सुसमाचार उसका 28वां अध्याय का आखिरी पद में इस प्रकार लिखा है, எப்படியாக நாம் அறிந்திருக்கிறபடி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தின் கடைசி வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ, जगत के अंत तक सदा तुम्हारे संग रहूंगा। உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். सदा हमेशा हमारे संग रहने वाला परमेश्वर है। எல்லா காலங்களிலும் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவன். और जब प्रभु यीशु मसीह यहाँ से उठा लिया गए, எப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, चेले लोगों से कहते हुए गए, சீசர்களிடத்தில் இப்படியாக சொல்லி போனார், मैं तुम्हें अनाथ नहीं छोड़ूंगा। நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். इसलिए प्रेरितों के काम पवित्र आत्मा के द्वारा वहां शुरू होते हुए हम देख सकते हैं। எனவேதான் அப்போஸ்தலர்களுடைய வேலைகள் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தல் மூலமாக ஆரம்பிக்கிறதை பார்க்க முடிகிறது. परमेश्वर के दास लोग बहुत बातों को सामना किए जरूर, அங்கே கர்த்தருடைய பிள்ளைகள் अनेक காரியங்களை சந்தித்தார்கள், மெய்தான். थकावटों को सामना किए, உபத்திரவங்களை சந்தித்தார்கள், नुकसानों को सामना किए, இழப்புகளை சந்தித்தார்கள். लेकिन पवित्र आत्मा के ताकत को लेकर वे लोग आगे बढ़ते गए। ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை கொண்டு அவர்கள் தொடர்ந்து முன்னேறினார்கள். इसलिए हमेशा हमारे साथ रहने वाला, एक सुरक्षा देने वाला परमेश्वर हमारे साथ है। எனவேதான் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற தேவன், நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். लेकिन मैं आज ऐसा एक थीम के अंतर्गत में एक संदेश को देने वाला हूं। இன்றைக்கு நான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பின் அடிப்படையிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க இருக்கிறேன். जैसा बड़े भैया ने बताएं, எப்படியாக பெரியண்ணன் சொன்னாரோ, हम होशियार रहने का जरूरत है। நாம் விழிப்பாய் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. हम ज्यादा दूर में नहीं है, நாம் ரொம்ப தூரத்தில் இல்லை. हमारे बच्चे, हमारे बड़े, हमारे जो हर बातों में हम होशियार रहने का जरूरत है। நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய காரியங்கள் எல்லா காரியத்திலும் விழிப்பாய் இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. इसलिए सुरक्षा को
सुरक्षित बनाएं, इस टाइटल के आधार पर பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் उस टाइटल के आधार पर मैं एक संदेश को आज देने वाला हूं எனவே பாதுகாப்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு உங்களுக்கு நான் செய்தியை பகிர்ந்தளிக்க இருக்கிறேன். हर एक परमेश्वर का वायदा कंडीशंस के साथ है. எல்லா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களும் நிபந்தனையின் அடிப்படையிலே உண்டு. वो हर एक वायदा जब हम प्राप्त करते हैं वो ऐसा कि हमारे जीवन में पूरा नहीं होती है. நாம் பெற்றுக்கொள்ளுகிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அப்படியாக நிறைவேறுகிற காரியங்கள் அல்ல. परमेश्वर जरूर विश्वास योग्य है, ஆண்டவர் உண்மை உள்ளவர்தான். लेकिन जब हम भी विश्वास योग्यता के साथ आगे बढ़ेंगे, अपने कामों को करेंगे, तब वो हमारे जीवन में पूरा होगा. ஆனால் எப்போது நாம் விசுவாச உண்மையுள்ளவர்களாக அவைகளை நோக்கி தொடர்ந்து முன்னேறுவோமோ அப்போதுதான் அவைகள் நிறைவேறும். एक वचन को पढ़ेंगे, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். नाहूम नबी की किताब நாகூம் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் और उसका दूसरा अध्याय का पहला वचन को हम पढ़ेंगे. அதனுடைய இரண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிக்கலாம். नाहूम उसका दूसरा अध्याय நாகூம் இரண்டாவது அதிகாரம் उसका पहला वचन को हम सुनेंगे. அதனுடைய முதலாவது வசனத்தை நாம் கேட்கலாம். सत्यानाश करने वाला सत्यानाश करने वाला तेरे विरुद्ध चढ़ आया है, तेरे विरोध चढ़ आया है, गढ़ को दृढ़ कर, गढ़ को दृढ़ कर, मार्ग देखता हुआ मार्ग देखता चौकस रह, चौकस रख, अपनी कमर कस, अपनी कमर कस, अपना बल बढ़ा दे, अपना बल बढ़ा दे. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. यहाँ और बहुत सुंदर ढंग से लिखा है, अपने कमर कस, अपना बल बढ़ा दे. இங்கே மிகவும் அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. जरूर सर्वशक्तिमान परमेश्वर हमारे लिए शरण स्थान है. மெய்யாகவே சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். हमारे लिए परमेश्वर का जो पंख जो हमारे लिए वायदा के रूप में दिया गया है. ஆண்டவருடைய செட்டைகள் நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. तो यहाँ हम जब नाहूम उसका दूसरा अध्याय का पहला वचन में देखें, ஆனால் நாகும் இரண்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே பார்க்கும் பொழுது कुछ ऐसा जो बातें हैं हम सावधान रहने का जरूरत है. சில இப்படிப்பட்ட காரியங்கள் நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. बच्चे भी सरल तरीका से समझने लायक मैं कुछ बातों को आज मैं याद दिलाने के लिए, आज सुनाने के लिए मैं चाहूंगा. சிறு பிள்ளைகளும் எளிமையாக புரிந்து கொள்ளும் விதமாக சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த அல்லது நான் சொல்ல விரும்புகிறேன். क्योंकि साल के शुरुआत से लेकर हम खतरा की बातों को हम सुनते आ रहे हैं. ஏனென்று சொன்னால் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து நாம் ஆபத்துகளை நிறைந்த காரியங்களை நாம் கேட்டறிந்து கொண்டே இருக்கிறோம். प्रभु हमें सहायता करने पाए. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. जरूर मेरे पास बहुत कुछ एक लंबा एक संदेश है, लेकिन मैं समय के अंतर्गत में मैं जो भी बातों को सुनाना उसको सुनाने के लिए कोशिश करूंगा. என்னிடத்தில் நீண்ட ஒரு செய்தி உண்டு, ஆனாலும் நேரத்தினை மனதில் கொண்டவராக நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். देखिएगा, इजरायली लोगों को परमेश्वर मिस्र देश से छुड़ाया. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கினார். अगर आप निर्गमन की किताब को खोलेंगे, நீங்கள் யாத்ராகமம் புத்தகத்தை திறப்பீர்கள் என்று சொன்னால் बहुत सुंदर ढंग से और मूसा के द्वारा परमेश्वर सारे लोगों को छुड़ाते हुए बाहर लेके आया. அங்கே மிகவும் அருமையாக மோசேயின் மூலமாக எல்லா ஜனங்களையும் அங்கே எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார். यहाँ पहले मैं दिखाने के लिए कोशिश करूंगा, इजरायली लोग जहाँ लाखों लोग हैं, उन लोगों के ऊपर परमेश्वर का सुरक्षा किस प्रकार वायदा के रूप में दिया गया. இங்கே முதலாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சத்திற்கும் அதிகமான ஜனங்கள் மேலே வாக்குத்தத்தமாக ஆண்டவருடைய பாதுகாப்பு எப்படியாக கொடுக்கப்பட்டது. मेरे साथ आप खोलिएगा என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் और கொள்ளுங்கள். निर्गमन की किताब उसका 13 अध्याय யாத்ராகமம் அதனுடைய 13வது அதிகாரம் 21 और 22 वचनों को हम सुनेंगे. 21வது 22வது वசனத்தை கேட்கலாம். और यहोवा उन्हें दिन को मार्ग दिखाने के लिए मेघ के खंबे में और रात को उजियाला देने के लिए आग के खंबे में होकर उनके आगे आगे चला करता था, जिससे वे रात और दिन दोनों में चल सके. उसने न तो बादल के खंभों को दिन में और न आग के खंबे को रात में लोगों के आगे से हटाया. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. देखिएगा, जैसा वायदा दिया गया है वैसा ही परमेश्वर पूरा जंगल के रास्ता में
लोगों के साथ रहा। இங்கே பாருங்கள் எப்படியாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதே போல முழு வனாந்தர யாத்திரையிலும் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவர்களோடு கூட இருந்தது. अभी आप पहला कोरिन्थियों उसका 10वां अध्याय को ले लेंगे। இப்பொழுது 1 கொரிந்தியர் அதனுடைய 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். पहला 1 वचन से लेकर 4 वचन तक अगर पढ़ेंगे, முதலாவது 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், वायदा के अनुसार इजरायली लोगों के जीवन में जो भी बातें हुआ संक्षेप में वहां पर लिखा हुआ। இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் காரியங்கள் நடந்ததோ அவைகளை சுருக்கமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. अगर हम सही ढंग से याद रखने लायक अगर हम लोग देखना है, நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளும் விதமாக இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், सबके लिए एक ही प्रॉमिस दिया गया है। वायदा எல்லாருக்கும் பொதுவான ஒரே வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. सबके लिए बराबर प्रोविजंस दिया गया है, जो भी जरूरत है सब दिया गया है, எல்லாருக்கும் தேவையான காரியங்கள் எல்லாருக்கும் பொதுவாய் கொடுக்கப்பட்டது. और सबके ऊपर परमेश्वर का सुरक्षा भी है, प्रोटेक्शन। எல்லாருக்கும் மேலாக ஆண்டவருடைய பாதுகாப்பும் இருந்தது. लेकिन यहाँ जब हम इन बातों को देखते हैं, ஆனால் இந்த காரியங்களை நாம் இங்கே பார்க்கும் பொழுது दिन रात परमेश्वर लोगों के साथ रहा। இரவும் பகலும் ஆண்டவர் ஜனங்களோட கூட இருந்தார். शैतान जो मसीह यीशु लोगों के संग संग जाते हुए हम यहाँ पर देख सकते हैं। கண்மலையாகிய இயேசு ஜனங்களோடு கூட இருக்கிறதை இங்க பார்க்க முடிகிறது. लेकिन ஆனால் लाखों लोगों के ऊपर परमेश्वर का सुरक्षा होने के बावजूद भी, லட்சங்களா இருந்த ஜனங்களின் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு இருந்த பின்பும் கூட, जिन वायदाओं को लोग रिसीव किए या प्राप्त किए, எந்த வாக்குத்தத்தங்களை ஜனங்கள் பெற்றிருந்தார்களோ उन लोगों से केवल 2 जन को छोड़ के बाकी सबको ये सत्यानाश हो गए। அந்த ஜனங்களில் இருந்து 2 பேரை தவிர மற்றவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள். प्रोटेक्शन, परमेश्वर का सुरक्षा उनका जीवन में काम में नहीं आया। இந்த ஆண்டவருடைய பாதுகாப்பு அவருடைய வாழ்க்கையிலே செயல்படவில்லை. और मैं यहाँ से कुछ बातों को आपको मैं दिखाने के लिए कोशिश करूंगा। இந்த இடத்திலிருந்து நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். जरूर इन बातों को हम जानते हैं, இந்த காரியங்களை மெய்யாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். लेकिन आज का इस संदर्भ में मैं चाहता हूं इसको हम एक और बार हम स्मरण करें और उन बातों के लिए अपने आप को हम सौंपें। மீண்டும் ஒரு முறையாக இந்த காரியங்களை நாம் நினைவு கூர்ந்து அவைகளுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். खतरा से भरे हुए इस प्रकार के वातावरण में परमेश्वर का सुरक्षा हमेशा हमेशा हमारे ऊपर, हमारे बच्चों के ऊपर होने पाए। இப்படிப்பட்ட ஆபத்துகள் நிறைந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்ம மேலும் நம்முடைய பிள்ளைகள் மேலும் எப்போதும் இருப்பதாக. यहाँ इस्राएल लोग सबके साथ मरुभूमि में सत्यानाश हो गए। இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமாக வனாந்தரத்திலே அழிந்து போனார்கள். परमेश्वर का जो वायदा उन लोगों के जीवन में काम में नहीं आ पाया। ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் அவருடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியவில்லை. जो भी बातों को परमेश्वर दिया वो काम में नहीं आया। ஆண்டவர் சொன்ன எந்த காரியமும் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற परमेश्वर முடியவில்லை. का प्रोटेक्शन या परमेश्वर का सुरक्षा काम में नहीं आया। ஆண்டவருடைய பாதுகாப்பு அதுவும் செயல்பட முடியவில்லை. अगर इस अध्याय को आगे हम पढ़ेंगे, இந்த அதிகாரத்தை தொடர்ந்து நாம் வாசிப்போம் என்று சொன்னால் 7 बातों को हम यहाँ पर देख सकते हैं। 7 காரியங்களை இங்கே நாம் பார்க்க முடியும். जो जो बातें हमारा जीवन से परमेश्वर का सुरक्षा को हटा सकता है, எந்தெந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவருடைய பாதுகாப்பை எடுத்து या போடக்கூடும் परमेश्वर का सुरक्षा से हमें बाहर ले जा सकता है। அல்லது ஆண்டவருடைய பாதுகாப்பிலிருந்து நம்மை தூரமாக கொண்டு போக முடியும். एक और बार मैं सुनाने के लिए चाहता हूँ, மீண்டும் ஒரு முறையாக சொல்ல விரும்புகிறேன். बच्चे बड़े जब तक हम परमेश्वर के पंखों के आधीन में रहेंगे, சிறியோர் பெரியோர் நாம் எப்பொழுது எதுவரைக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கீழ் இருக்கிறோமோ, जब हम परमेश्वर का सुरक्षा में उस एरिया में रहेंगे, அவருடைய பாதுகாப்பு எல்லைக்குள்ளாக இருக்கிற பொழுது तभी ही परमेश्वर का वायदा पूरा होते हुए हम सुरक्षित रह सकते हैं। அப்போதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறி நாம் பாதுகாப்பா இருக்க முடியும். कुछ बातों के यहाँ पर हम देखेंगे। இங்கே சில காரியங்களை நாம் பார்க்கலாம். सबसे पहले हम 5वां वचन को हम सुनेंगे। पहला कोरिन्थियों उसका 10वां अध्याय 5वां वचन। முதலாவது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை கேட்கலாம். परंतु परमेश्वर उनमें से बहुतों से प्रसन्न न हुआ, इसलिए वे जंगल में ढेर हो गए। அப்படி இருந்தும் அவர்களில் அநேகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். सबसे पहले आज हम अपने आप को जांचने का एक बात ये है, முதலாவது இன்றைக்கு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வதற்குரிய ஒரு காரியம் ஒன்று, हमारा जीवन परमेश्वर के सन्मुख में प्रसन्न लायक रहना जरूरी है। நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக பிரியமான வாழ்க்கையாக இருக்க வேண்டியது அவசியம். क्या हमारे
जीवन से परमेश्वर प्रसन्न है। நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரா? यहाँ लिखा है जब परमेश्वर प्रसन्न नहीं रहा तो वे लोग सत्यानाश हो गए। இங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் பிரியமா இல்லாததினாலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். यहाँ पर देखिएगा और गिनती के किताब उसका 13 अध्याय में, இங்கே என்னாகமம் எழுதின புத்தகம் அதனுடைய 13வது அதிகாரத்திலே और यहाँ पर देखिएगा இங்கே பாருங்கள் और उसका 27 वचन से लेकर 33वां वचन तक बातों को हम देखते हैं। இங்கே 27வது வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது यहाँ इसका एक कहानी को हम जानते हैं। இந்த காரியத்தை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். जब कनान देश को जाकर और देखने के लिए 12 लोगों को विदा किया मूसा, எப்பொழுது மோசே 12 பேரை கானான் தேசத்திலே போய் பார்த்து அதை அறிந்து வருவதற்காக அனுப்பினாரோ, मैं समय को मन में रखते हुए ऐसा कि मैं बताने के लिए कोशिश करूंगा। நான் நேரத்தை மனதில் வைத்தவனாக அப்படியாக சொல்ல விரும்புகிறேன். कि केवल कालेब और यहोशू सही खबर को या अच्छा खबर को लेके आए। வெறும் காலேப் யோசுவா மாத்திரம் நல்ல செய்தியை சரியான செய்தியை கொண்டு வந்தார்கள். और देखिएगा 33वां वचन में लिखा है वे लोग गलत संदेश को फैलाते हुए लोगों के अंदर डर भय को लेके आया। இங்கே பாருங்கள் 33வது வசனத்திலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு தவறான செய்தியை எல்லாருக்குள்ளாகவும் பரப்பி விட்டார்கள், எனவே அவர்கள் கலக்கமடைந்தார்கள். यहाँ 14 अध्याय का शुरू से लेकर वहां पर और लोगों के अंदर घबराहट को हम देख सकते हैं। இங்கே 14வது அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் பொழுது அங்கே ஜனங்கள் அப்படியாக கலங்கி போய் இருக்கிற சூழ்நிலையிலே இருக்கிறதை பார்க்க முடியும். 4 वचन में यहां तक वे लोग कहने लगे हम अपने लिए एक अगुवा को हम चुनेंगे, हम फिर से हम मिस्र देश के ओर आगे बढ़ेंगे। 4வது வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது, நாம் நாமாக ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம், திரும்பவும் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று சொல்லி. क्योंकि इन लोगों के अंदर में डर आ गया। ஏன் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளாக பயம் வந்தது. क्या डर है? என்ன பயம் வந்தது? वे लोग राक्षस लोग हैं, அவர்கள் ராட்சதர்களாய் இருக்கிறார்கள், बड़े बड़े लोग हैं, அவர்கள் பெரியவர்களாய் இருக்கிறார்கள். हमारा सुरक्षा के लिए कोई गारंटी नहीं है, நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு உத்தரவாதமும் இல்லை, हम खत्म हो जाएंगे, நாம் முடிந்து போவோம். यहाँ இங்கே कालेब और यहोशू बहुत सुंदर ढंग से एक बात को कहते हुए यहाँ देख सकते हैं। காலேப்பும் யோசுவாவும் மிகவும் அருமையான காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க 8वां முடிகிறது. वचन को हम पढ़ेंगे, 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 14 अध्याय का 8वां वचन। 14வது அதிகாரத்தின் 8வது வசனம். यदि यदि यहोवा हमसे प्रसन्न हो यहोवा हमसे प्रसन्न हो तो हमको उस देश में जिसमें दूध और मधु की धाराएं बहती हैं पहुंचाकर उसे हमें दे देगा. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். जब परमेश्वर हमारा जीवन से प्रसन्न रहेंगे, எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து பிரியமாய் இருக்கிறாரோ. कालेब और यहोशू का कहना यही है, காலேப் யோசுவினுடைய வார்த்தை இதுவா இருந்தது. जितना भी बातें चारों तरफ भयंकर दिखाई पड़े कोई बात नहीं, நம்மை சுற்றிலும் காரியங்கள் எவ்வளவு பயங்கரமானவைகளா இருந்தாலும் பரவாயில்லை, हम सुरक्षित जहां जिस जगह के लिए बुलाए गए वहां हम जा सकते हैं, நாம் எங்கே அழைக்கப்பட்டோமோ அந்த இடத்திற்கு பாதுகாப்பாய் போய் சேர முடியும். हमारे सुरक्षा के लिए कोई दिक्कत नहीं होगा, நம்முடைய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. जब परमेश्वर हमारा जीवन से प्रसन्न रहेगा तब, எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரியமாய் இருக்கிறாரோ அப்பொழுதுதான். आज जब हम चारों तरह की बातों को हम सुन रहे हैं, இன்றைக்கு நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் கேள்விப்படுகிற हम வேளையிலே आगे बढ़ने के पहले हम 1 मिनट थोड़ा सा विचार करके देखेंगे, நாம் தொடர்ந்து முன்னேறுவதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நம்மை நாமே நிதானித்து क्या பார்க்கலாம். परमेश्वर मेरा जीवन से प्रसन्न है? ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் பிரியமாய் இருக்கிறாரா? मेरे कामों से लोग प्रसन्न हो सकते हैं, என்னுடைய வேலைகளின் நிமித்தம் ஜனங்கள் பிரியமாய் இருக்க முடியும். मेरे बच्चे मेरे बातों को लेके और प्रसन्न हो सकते हैं, என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய காரியத்தின் நிமித்தம் சந்தோஷமாய் பிரியமாய் இருக்க முடியும். मेरे पढ़ाई को लेके, मेरे रिपोर्ट को लेके, मेरे जो खूबियों को लेके और लोग प्रसन्न हो सकते हैं मुझसे. என்னுடைய படிப்பு நிமித்தம், என்னுடைய ரிப்போர்ட் நிமித்தம், என்னுடைய திறமைகள் நிமித்தம் ஜனங்கள் சந்தோஷமாய் பிரியமாய் இருக்க முடியும். क्या मेरे बाहर नहीं भीतर तक देखने वाला परमेश्वर मेरे जीवन से प्रसन्न है? ஆனால் என்னை வெளிப்பிரகாரமாக மாத்திரமல்ல உள்ளாகவும் அறிகிற தேவன் என்னுடைய வாழ்க்கை நிமித்தமாக பிரியமாய் இருக்கிறாரா? बाहर के लोग मेरे लिए मोहर दे सकते हैं, बहुत अच्छा है, वेरी गुड, सब कुछ बोल सकते हैं, வெளியே இருக்கிற ஜனங்கள் எனக்காக நல்ல முத்திரையை கொடுக்க முடியும், நன்றாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. जब आकाश मंडल का अंधकार की ताकत बढ़ रहा है, எப்பொழுது வானமண்டலத்தின் வல்லமைகள் பெருகுகிறதோ, क्या परमेश्वर मेरे जीवन से प्रसन्न है? என்னுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறாரா? क्योंकि
जब परमेश्वर मुझसे प्रसन्न रहेगा तब मैं सुरक्षित रहूंगा। ஏன் என்று சொன்னால் எப்பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை குறித்து பிரியமாயிருக்கிறாரோ அப்போதுதான் நான் பாதுகாப்பாயிருப்பேன். Proverbs में हम एक बात को हम देख सकते हैं, நீதிமொழிகள் புஸ்தகத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்க यहाँ उसका முடியும். 6 अध्याय को खोलिएगा। 6வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். नीति वचन उसका 6 अध्याय, நீதிமொழிகள் 6வது அதிகாரம். और उसमें क्या लिखा है, 16 से लेकर हम 19 तक हम सुनेंगे। நாம் 11வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்க்கும் பொழுது किन किन बातों को परमेश्वर और घृणा करता है, எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் வெறுக்கிறார், जो बातें हमारा जीवन में रहेगा परमेश्वर हमसे प्रसन्न करने की जगह पर हमें घृणा कर सकता है। எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதோ அவைகள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பிரியப்படுகிறது நிமித்தம் அல்ல, அவர் வெறுக்கிறவராக இருக்கிறார். हम जरूर सातों बातों को आज अगर देख नहीं पाएंगे कोई बात नहीं, लेकिन हम एक एक बातों को हम देखते हुए हम परमेश्वर हाथों में सौंपते हुए हम इस आराधना को हम अंत करेंगे। நாம் 7 காரியங்களை பார்க்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒவ்வொரு காரியங்களாக பார்த்து ஆண்டவர் அண்டை நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாக நாம் தொடர்ந்து முன்னேறலாம். और जरूर मेरे पास संदेश के लिए 7 पॉइंट है, எனக்கு செய்திக்காக 7 பாயிண்ட் இருக்கிறது உண்மையாகவே. लेकिन ये पहला पॉइंट को हम थोड़ा सा देखेंगे। ஆனால் இந்த முதலாவது பாயிண்டை நாம் கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். परमेश्वर किन किन बातों से मुझे घृणा कर सकता है, ஆண்டவர் எந்தெந்த காரியங்களின் நிமித்தம் என்னை வெறுக்க முடியும், और परमेश्वर प्रसन्न नहीं रहने के लिए क्या क्या बातें मेरे जीवन में पाया जा सकता है। ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே பிரியமில்லாமல் இருப்பதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் காண்பட இருக்கக்கூடும். यहाँ देखिएगा नीति वचन उसका 6 अध्याय उसका 16वां वचन से हम देखेंगे। இங்கே பாருங்கள், நீதிமொழிகள் 6வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்திலிருந்து பாருங்கள். 6 वस्तुओं से यहोवा बैर रखता है, वरन 7 है जिनमें से उसको घृणा है, अर्थात घमंड से चढ़ी हुई आंखें, झूठ बोलने वाली जीभ और निर्दोष का लहू बहाने वाला हाथ, अनर्थ कल्पना गढ़ने वाला मन, बुराई करने को वेग दौड़ाने वाले पाँव, झूठ बोलने वाला साक्षी और भाइयों के बीच में झगड़ा उत्पन्न करने वाला मनुष्य. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். அவையாவன: மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய்சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவைகளே. सबसे यहाँ पहले यहाँ लिखा है घमंड। இங்கே முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது மேட்டிமை. जब हमारे अंदर में घमंड रहेगा, எப்பொழுது நமக்குள்ளாக பெருமைகள் காணப்படுகிறதோ परमेश्वर हमारे हमें घृणा कर सकता है। ஆண்டவர் நம்மை வெறுத்து விடக்கூடும். परमेश्वर हमसे प्रसन्न नहीं रह सकते। ஆண்டவர் நம்மேல் பிரியமாய் இருக்க முடியாது. जो व्यक्ति के अंदर घमंड है, எந்த மனிதருக்குள்ளாக பெருமை இருக்கிறதோ किसी दूसरों को बातों को सुनने के लिए वो तैयार नहीं रहेंगे। அவர்கள் மற்றவர்களுடைய காரியங்களை கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்க किसी के மாட்டார்கள். पास जाके माफी मांगने के लिए वो तैयार नहीं रहेंगे। அவர்கள் யாரிடத்திலும் போய் மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாய் இருக்க மாட்டார்கள். भले ये गलती नहीं किए लेकिन उनके पास जाने के लिए वो तैयार नहीं रहेंगे। அவர்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் அவர்களிடத்திலே போவதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்க மாட்டார்கள். घमंड के अंदर हम बहुत कुछ बातों को हम देख सकते हैं। இந்த பெருமைக்குள்ளாக अनेक காரியங்களை நாம் பார்க்க முடியும். दूसरों को तुच्छ समझते हैं, மற்றவர்களை அற்பமாக எண்ணுவார்கள், दूसरों के लिए कोई जगह नहीं देते हैं। மற்றவர்களுக்கு ஒரு இடமும் கொடுப்பதில்லை. वो अपने अंदर बहुत बड़ा बातों को ऐसा सोच के कल्पना की दुनिया में जीवन बिताते हैं। அவர்கள் தங்களுக்குள்ளாக अनेक காரியங்களை தங்களை குறித்து எண்ணிக்கொண்டு அப்படியாக கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். जिनके अंदर घमंड है वो अपने जो कमियों को देख नहीं पाता है। யாருக்குள்ளாக பெருமை இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்குள்ளாக உள்ள குறைவுகளை பார்ப்பதில்லை. आज हम परमेश्वर के सन्मुख में जब हम आए हैं, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நாம் हम थोड़ा सा अपने आप को जांच के देखेंगे, நம்மை நாமே கொஞ்சம் நிதானித்து பார்ப்போமாக. क्या मेरे अंदर नम्रता कितना है, எனக்குள்ளாக தாழ்மையானது எவ்வளவா இருக்கிறது, क्या कहीं भी मेरे अंदर में घमंड की बातें हैं। எங்காவது பெருமைக்குரிய காரியங்கள் என்னில் உண்டா? पढ़ाई को लेके, படிப்பு நிமித்தம், सुंदरता को लेके, அழகி நிமித்தம், साधनों को लेके, பொருட்களின் நிமித்தம், खूबियों को लेके திறமைகளின் நிமித்தம், और दिया गया जिम्मेदारियों को लेके, அல்லது கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் நிமித்தம், पद को लेके, பதவிகளின் நிமித்தம், क्या मेरा परिवार को लेके या कुछ भी बातें हो या मेरा बैकग्राउंड, और क्या मेरे अंदर में घमंड की बातें हैं। அல்லது குடும்பங்கள் அல்லது என்னுடைய பேக்ரவுண்ட் ஏதாவது காரியத்தை குறித்து எனக்குள்ளாக பெருமை காணப்படுகிறதா? क्रूस के सामने हम
कुछ भी घमंड नहीं कर सकते हैं। சிலுவைக்கு முன்பாக நாம் எதை குறித்தும் பெருமை பாராட்ட முடியாது. जैसा हम सुने करोड़ों करोड़ों रुपया भी रहेगा, எப்படியாக நாம் கேட்டோமோ கோடி கோடியாக பணம் இருக்கலாம். एक मिनट के अंदर सब कुछ सत्यानाश हो सकता है। ஒரு நிமிடத்திற்குள்ளாக எல்லாம் அழிந்து போகக்கூடும். थोड़ा सा बीमारी शरीर में आ जाएगा, கொஞ்சம் ஒரு வியாதி சரீரத்தில் வரும் என்று सब சொன்னால் कुछ खत्म हो जाएगा। எல்லாம் முடிந்து போகும். कोरोना के टाइम में लोग ब्लैंक चेक को लेकर अस्पताल के ओर आगे बढ़ रहे थे। கொரோனா காலங்களிலே ஜனங்கள் பிளாங்க் செக்கை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிடலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். डॉक्टर साहब आप कुछ भी लिखना है लिखिए, டாக்டர் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள். मेरे आदमी को बचाइए, என்னுடைய ஜனங்களை मेरे காப்பாற்றும், बेटा को बचाइए, என்னுடைய பிள்ளையை காப்பாற்றும். हाँ, और वहां पर हर एक जन का हर बातें एकदम शून्य हो गया। அங்கே எல்லா ஜனங்களுடைய காரியங்களும் ஜீரோவாய் மாறி போனது. आज हम परमेश्वर के सन्मुख में जब हम आए हैं, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் परमेश्वर से प्रार्थना करने की जरूरत है। ஆண்டவர் அண்டை வேண்டிக் கொள்வது प्रभु வேண்டிய मेरे அவசியம். अंदर में घमंड अगर कहीं भी रहेगा, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில எங்காவது பெருமை இருக்கும் என்று प्रभु சொன்னார். उसको निकालने के लिए मुझे मदद कीजिए। ஆண்டவரே அவைகளிலிருந்து எடுத்து போடுவதற்கு எனக்கு உதவி मैं செய்யும். हमेशा नम्र स्वभाव के साथ रहने पाऊं, நான் எப்போதும் தாழ்மையுள்ளவனாக இருக்கட்டும். और जब हम नम्रता के साथ रहेंगे, நாம் எப்பொழுது தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறோமோ परमेश्वर हमसे प्रसन्न रहेगा और अनुग्रह देगा। बाइबल बतलाती है ஆண்டவர் நம்மேல் பிரியமாயிருப்பார். வேதம் சொல்லுகிறது கிருபையும் நமக்கு கொடுக்கப்படும். जब घमंड हमारे अंदर में रहेगा, எப்பொழுது பெருமை நமக்குள்ளாக இருக்கிறதோ परमेश्वर हमें घृणा कर सकता है। ஆண்டவர் நம்மை வெறுத்து விடுவார். और इसमें लगातार बहुत कुछ बातों को हम देखे हैं, இங்கே தொடர்ந்து अनेक காரியங்களை நாம் பார்க்க முடியும். लेकिन मैं आखिरी जो इसमें 19वां वचन में लिखा है उसको मैं कहकर मैं अंत करने के लिए चाहूंगा। நான் இங்கே 19வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். बाकी संदेश को अगर समय मिलेगा मैं आगे आप लोगों को मैं सुनाऊंगा। மற்ற காரியங்களை தொடர்ந்து நேரம் கிடைக்கும் போது நான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். यहाँ 19वां पद में ये लिखा है, இங்கே 19வது வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. पढ़ेंगे उसको, हिंदी में सुनेंगे। நாம் அதை வாசிக்கலாம். झूठ बोलने वाला साक्षी और भाइयों के बीच में झगड़ा उत्पन्न करने वाला मनुष्य, हाँ, அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகியவை. भाई लोग के बीच में जब झगड़ा के लिए हम कारण बनेंगे, சகோதரருக்குள்ளாக எப்பொழுது விரோதத்தை நாம் உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்கிறோமோ हमारा जीवन से परमेश्वर प्रसन्न नहीं रहेंगे। நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் ஆண்டவர் பிரியமாய் இருக்க மாட்டார். जैसा प्रभु यीशु मसीह परमेश्वर के साथ हमें जोड़ने के लिए काम किया क्रूस पर, எப்படியாக இயேசு கிறிஸ்து நம்மை ஆண்டவரோடு கூட இணைப்பதற்காக சிலுவையிலே காரியம் செய்தாரோ बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது उसी प्रकार के काम हमारे हाथ में भी दिया गया है। அதே வேலையை ஆண்டவர் நம்முடைய கரத்திலும் கொடுத்திருக்கிறார். जब हम एक हाथा में हैं, நாம் ஒரே வளாகத்தில் இருக்கிற வேளையிலே हम हर प्रकार के लोगों के साथ यहाँ पर हैं, நாம் வெவ்வேறுபட்ட ஜனங்களோடு கூட இணைந்து இந்த இடத்தில் இருக்கிறோம். हमारे एकता को तोड़ने के लिए शैतान कोशिश करता है। நம்முடைய ஒருமனத்தை உடைப்பதற்கு சத்ரு முயற்சி செய்கிறான். हम जब एकता में हम हार हो जाएंगे, நாம் எப்பொழுது ஒருமனத்திலே தோல்வி அடைகிறோமோ, जब हमारे बीच में एकता नहीं रहेगा, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம மத்தியிலே ஒருமனம் இல்லாமல் இருக்கிறதோ, शैतान आसानी से हमारे बीच में काम कर सकता है। சத்ரு எளிமையாக நம்ம மண்டையிலே தன்னுடைய காரியங்களை செய்யக்கூடும். आज मेरे बोली के चलते या चाल चलन के चलते, मेरा किसी भी व्यवहार के चलते भाई लोगों के बीच में या लोगों के बीच में फूट नहीं आने पाए। இன்றைக்கு என்னுடைய பேச்சு நிமித்தம் அல்லது என்னுடைய கிரியைகளின் நிமித்தம் சகோதரருக்குள்ளே விரோதங்கள் உண்டாகாது एक இருக்கட்டும். दूसरों को जोड़ने के काम मेरे जीवन से होने पाए। ஒருவர் மற்ற ஒருவரை ஒன்றிணைக்கிற காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படட்டும். तब परमेश्वर मेरे जीवन से प्रसन्न रहेंगे। அப்போதுதான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் பிரியமாய் இருப்பார். बच्चे आप अपने हॉस्टल में इसको अभ्यास कर सकते हैं। சிறு பிள்ளைகளை நீங்கள் உங்களுடைய ஹாஸ்டல்ல இதை பயன்படுத்த முடியும். जब आप जानते हैं दो जन के बीच में कुछ ऐसे बातें हैं, நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இரண்டு பேருக்கு மத்தியிலே ஒரு அங்க விரோதங்கள் இருக்கிறது என்று சொல்லி कोई उसी में और तेल चढ़ाने के लिए डालने के लिए कोशिश करेंगे। சிலர் இன்னுமாக அதில் எண்ணெய் ஊற்றுவதற்கு பிரயாசப்படுவார்கள். डायरेक्ट कुछ नहीं करेंगे, அங்க நேரடியா ஒண்ணும் செய்ய மாட்டார்கள். लेकिन आराम से जाके बोलेंगे, ஆனா மெதுவா போய் அப்படியே சொல்லுவார்கள். हाँ मैं भी देखा पिछले सप्ताह ऐसा ही है। நானும் அப்படிதான் பார்த்தேன், போன வாரத்துல அப்படிதான் இருந்தாங்க. नहीं ज्यादा नहीं बोलेंगे, बाप रे, ரொம்பலாம் சொல்ல மாட்டாங்க. पवित्र लोग हैं। நாம हाँ, பரிசுத்தவான்கள். हल्का से तेल छिड़का के आ जाएंगे, மெதுவா அப்படியே எண்ணெயை தெளிச்சு விட்டு வந்துரும். वो एकदम भग भग करके फिर जलने அது लगेगा। அப்படியே பற்றி எரிய फिर ஆரம்பிச்சிரும். यहाँ आके देखेंगे, वाह वाह बहुत अच्छा काम कर நம்ம दिया। இங்க வந்து பாப்போம், நல்ல காரியத்தை நான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். हाँ ऐसा ही कुछ बातों को बोलेंगे, அப்படியா ஏதாவது சில காரியங்களை சொல்லிவிட்டு வந்து आराम से जाके वो घर के अंदर चले जाएंगे, மெதுவா போய் அப்படியே அந்த குடும்பத்துக்குள்ள போய் आराम से वो भाई से मिलेंगे, बहन से मिलेंगे, आराम से ऐसे कुछ बातों को அந்த बोलेंगे। சகோதரன் அந்த சகோதரி அப்படியே செஞ்சிட்டு அப்படியே ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிட்டு வந்துடுறது. वहाँ वो जो दो परिवार के बीच में या दो दोस्त के बीच
बीच में, दो व्यक्ति के बीच में, दो डिपार्टमेंट के बीच में जो भी है वो और तनाव बढ़ जाएगा। அங்க ரெண்டு குடும்பத்தின் மத்தியில அல்லது ரெண்டு பேருக்கு மத்தியில அல்லது ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு மத்தியில அப்படியே பற்றி எரியும். जरूर आप सफल हो सकते हैं, ஒருவேளை நீங்க திருப்தியா இருக்கலாம், लेकिन परमेश्वर आपके जीवन से प्रसन्न नहीं रहेगा बाइबल के आधार पर। ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை குறித்து பிரியமா இருக்க आपको மாட்டார். क्षण भर के लिए ऐसा तो खुशी मिल जाएगा, உங்களுக்கு ஒரு வினாடி பொழுதிலே ஒரு சந்தோஷம் ऐसा ही கிடைக்கலாம். सोच के काम किया, ठीक है पूरा हो गया। அப்படிதான் நினைச்சிட்டு செஞ்சேன், எல்லாம் சரியா போயிட்டு இருக்கு. लेकिन मैं बताने के लिए चाहता हूँ, ஆனால் நான் சொல்ல விரும்புகிறேன், अगर परमेश्वर हमारे जीवन से प्रसन्न रहना है, ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை நிமித்தம் பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் जितना हो सके, எவ்வளவு முடியுமோ, जितना त्याग सके, எவ்வளவு இழக்க முடியுமோ, जितना निंदा अपमान हम सह सके, எவ்வளவு காரியங்கள், எவ்வளவு அவமானம் நிந்தைகளை நாம் சகித்துக் கொள்ள हम முடியுமோ, लोगों को जोड़ने के लिए प्रयास करेंगे, நாம் ஜனங்களை ஒன்றாக இணைப்பதற்கு பிரயாசப்படுவோம், हम कोशिश करेंगे, நாம் मुयற்சி செய்வோம், हम लोगों के बीच में और एकता को ले आए, நாம் ஜனங்களுக்குள்ளாக இன்னும் ஒருமனத்தை हमारे ஏற்படுத்துவதற்காக, दोस्तों के भीतर एकता को लेके आएंगे, நாம் அந்த நம்முடைய சகோதரர் நம்முடைய நண்பர்கள் மூலக்குள்ளாக ஒருமனத்தை ஏற்படுத்துவதற்காக, डिपार्टमेंट के बीच में और एकता को ले आएंगे, டிபார்ட்மெண்ட்கள் மத்தியிலே ஒருமனத்தை ஏற்படுத்துவதற்காக, और सेवकों के बीच में और एकता को लेके आएंगे। அங்கே ஊழியர்கள் மத்தியிலே இன்னுமாக ஒருமனத்தை ஏற்படுத்துவதற்காக, उसके लिए जितने भी बातों को झेलना पड़ेगा, அவைகளுக்காக எவ்வளவு காரியங்களை சகிக்க வேண்டுமானாலும் हम சரி, झेलने के लिए तैयार रहेंगे, நாம் சகிப்பதற்கு ஆயத்தமா இருப்போம் என்று सहने के சொன்னார், लिए तैयार रहेंगे, சகித்துக் கொள்வதற்கு ஆயத்தமா இருப்போம் दुख என்று उठाने சொன்னார், के लिए हम तैयार रहेंगे। நாம் காரியங்களை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமா இருப்போம் என்று சொன்னார். परमेश्वर हमसे प्रसन्न रहेंगे, ஆண்டவர் நம்மை நிமித்தம் அவர் பிரியமாயிருப்பார். क्योंकि वही सेवकाई बाइबल आधारित हमारे लिए दिया गया है। ஏனென்று சொன்னால் அந்த ஊழியம் தான் வேதத்தின் அடிப்படையிலே நமக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம். सुबह के वक्त में हम परमेश्वर के पास हम मन खोल के हम आएंगे, இந்த காலை நேரத்திலே நாம் இருதயத்தை திறந்தவர்களாக ஆண்டவர் அண்டை வரலாம். जब परमेश्वर हमारे जीवन से प्रसन्न रहेंगे, எப்பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை நிமித்தம் பிரியமாயிருக்கிறாரோ, हम घबराने का कोई जरूरत नहीं है। நாம் கலக்கமடைவதற்கு ஒரு அவசியமும் இல்லை. बातें जितना भी राक्षस जैसा भी दिखाई पड़े, காரியங்கள் எவ்வளவு ராட்சதமாய் வெளிப்பட்டாலும் சரி, चाहे वो आग क्यों न हो அது நெருப்பா இருந்தாலும் சரி, या अंधकार की ताकतें क्यों न हो அது பொல்லாத வல்லமையினுடைய या சக்தியா बाढ़ இருந்தாலும் की சரி, बातें क्यों न हो, அல்லது வெளியே இருக்கிற காரியமா இருந்தாலும் சரி, कुछ भी हमें छू नहीं सकता है ஒன்றும் நம்மை தொட முடியாது. जब परमेश्वर हमारे जीवन में प्रसन्न रहेंगे। எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையின் நிமித்தம் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறாரோ, केवल हम दो बातों के लिए अपने आप को सौंपने जा रहे हैं। ரெண்டே ரெண்டு காரியத்துக்கு மாத்திரம் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். सबको ये आंखों को बंद करेंगे, நாம் யாவரும் கண்களை हम மூடினவர்களாய் प्रार्थना करेंगे, நாம் ஜெபம் செய்வோம். हम सच्चे दिल के साथ प्रभु के पास हम जाएंगे। நாம் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவர் அண்டை கிட்டி சேருவோம். प्रभु आपकी वायदा मेरे जीवन में पूरा होना है। ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில